தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கார். இதனால விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது. (2021) சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதுவரை வழங்கவில்லை. அதேபோல ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் வருகின்ற நடப்பாண்டுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையாக 215 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல டெல்டா மாவட்டத்தில் 2023 ஆண்டு போன ஆண்டு, அதாவது 24, 23, 24 குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டு முழுமையாக தண்ணீர் இல்லாத காரணத்தினால் சுமார் டெல்டா மாவட்டங்களில் 3.50 லட்சம் ஏக்கர் நிலம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்துள்ளது. இந்த குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினால் இந்த 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. அந்த தொகையை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் அறிக்கையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்திலும் நான் விவசாயிகள் சார்பாக அந்த கருத்தை எடுத்து வைத்தேன். ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை. வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீட்டுத் தொகையும் அறிவிக்கப்படவில்லை. இது மிக வேதனைக்கு உரியது. இனி இந்த ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலமாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இனி வருங்காலத்திலாவது இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை அறிந்து, இப்படி இயற்கை சீற்றத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவர்களை சேர்க்கப்பட்டு உரிய முறையில் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தருவதற்கு இனி வருங்காலத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்ய உரிய நடவடிக்கை இருக்க வேண்டும். அதேபோல மழையிலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா, தாளடி போன்ற பயிர் சாகுபடி செய்தார்கள். இந்த ஆண்டு கர்நாடகத்திலிருந்து ஒவ்வொரு மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறாத காரணத்தினால், முழுமையாக இந்த பயிருக்கு தண்ணீர் வழங்காத காரணத்தினால் அந்த பயிர் காய்கின்ற நிலையில் விவசாய மக்கள் எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுங்கள், பயிர் விளைச்சல் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த அரசு தண்ணீர் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்துவிடவில்லை. காலம் தாழ்த்தி தண்ணீரை திறந்துவிட்ட காரணத்தினால் அந்த தண்ணீரும் பயனில்லாமல் போய்விட்டது. விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்படி சம்பா, தாளடி நடவு செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதை முழுமையாக இந்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து கணக்கிட்டு
சம்பா தாளி பயிர் செய்த அனைத்து பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். அதேபோல குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் இடம்பெற செய்தால் ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு இவர்கள் இழப்பீட்டு தொகை கொடுக்காவிட்டாலும் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சுமார் 35,000 ரூபாய் வழங்க வேண்டும். அதேபோல 2023 ஆண்டு டிசம்பர்ல கனமழை பொழிந்தது. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்து அந்த கனமழையில் இன்றைக்கு ஆங்காங்கே தண்ணீர்கள் இன்றைக்கு ஆற்றிலிருந்து அங்கு இருக்கின்ற நதியின் வழியாக விளைநிலங்களில் மணல் வந்து திட்டாக படிந்து விட்டது. அந்த மணல்களை அப்புறப்படுத்தி ஏற்கனவே விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நலிவடைந்த கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளை சீரமைக்க 1562 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆலைகள் சீரமைக்கப்பட்டன. இதனால் கரும்பு விவசாயிகள் பயிரிட்ட கரும்பு முழுமையாக கொள்முதல் செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையாக சுமார் 756 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் மாவட்டத்தில் அவருடைய சொந்த தொகுதியிலேயே சேத்தியா தோப்பில் உள்ள எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலை அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 2000 டன் கரும்பை அறவை செய்யப்பட்டது. மேலும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் கரும்பு அறுவை அந்த ஆலை துவக்கப்பட்டிருந்தால் இதுவரை 2 லட்சம் டன் கரும்பை அறவை செய்திருக்கலாம். ஆனால் முறையாக அதை இயக்காத காரணத்தினால் அங்கு பயிரிட்டு பதிவு செய்த கரும்புகள் தனியார் ஆலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே வேளாண் துறை அமைச்சர் அவருடைய சொந்த தொகுதியில் இருக்கின்ற கூட்டுறவு சர்க்கரை ஆலையை முழுமையாக இயக்காத அரசு தான் இந்த விடியா திமுக அரசு. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகரத்து பகுதியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மலர் பயிரிடுகின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒசூர்ல சர்வதேச ஏல மையம் ஒன்று 26 கோடியில் அமைச்சோம். ஏன்னா நம்ம இந்த 3 மாவட்ட விவசாயிகள் மலர்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் பெங்களூர் சென்று தான், கர்நாடகத்தில் பெங்களூர் சென்று தான் விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது. அவர்களுக்கு போதிய விலை கிடைக்காத காரணத்தினால ஒசூர்ல சர்வதேச ஏல மையம் அமைக்கப்பட்டது. அந்த ஏல மையம் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை. இது வருந்தத்தக்கது. இதனால் மலர் பயிரிடுகிற விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட இயற்கை விவசாயத்துக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது, எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் கிடையாது. எல்லாமே இயற்கை விவசாயத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அதுக்காக எந்த திட்டமும் அல்லது எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அதேபோல தென்னை விவசாயிகளுக்கு எந்த அறிவிப்பு முன்னறிவிப்பு எதுவுமே இதில் இடம்பெறல. அது குறிப்பாக போனீங்களா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தென்னை பயிரிட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்படும் என்று அறிவிப்பை வழங்கினாங்க. அது ஒரு சில திட்டத்தை நான் சொல்றேன். அவருடைய தேர்வு அறிக்கையில் 13ஆம் பக்கத்தில் 62வது அறிவிப்பு, தமிழகம் முழுவதும் தென்னை விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தென்னை மரத்திலிருந்து நீரா போன்ற பதநீர் இறக்கி விற்பனை செய்யப்படும். எதுவுமே அமல்படுத்தல. அதிமுக ஆட்சியில் தான் நீரா போனம் கொண்டு வந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, தென்னை பயிரிட்ட விவசாயிகளை காப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்து அதை இவர்கள் அறிவிப்பாக கொடுத்தாங்க. அது நடைமுறைப்படுத்தல. அறிவிப்பு 63 தென்னை விவசாயிகள் நலன் கருதி இளநீர், தேங்காய் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பல்கி பெருகி வரும் தென்னை தோப்பில்
அடுக்கு விவசாய முறை மூலம் பல்வகை பயிர்களை பயிரிட்டு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான வருவாய் ஈட்டுவதற்கும் ஏற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இதுபோன்ற வேளாண்மையில் ஈடுபட்டோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றல, அறிவிப்போடு நின்று போச்சு. அறிவிப்பு 4, சிலந்தி நோய் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்படும் தென்னை மரங்களும் அவ்வப்போது வருகின்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க அரசு அவருடைய முயற்சி செய்யப்படும் சொன்னாங்க, அதுவும் செய்யல. அறிவிப்பு 65, பொள்ளாச்சி மற்றும் பட்டுக்கோட்டையில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் துணை மண்டல மையமும் ஒருங்கிணைந்த தென்னை பொருட்கள் உற்பத்தி வளாகம் அமைத்து தரப்படும். மேலும் சேலம், பேராவூரணி, பட்டுக்கோட்டை போன்ற தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் கயிறு சார்ந்த பல்வேறு பொருட்கள் சிறு மற்றும் குடிசை தொழிலாகவும் மகளிர் சுய உதவிக்குழு குழுக்கள் மூலமாகவும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இவற்றை தமிழக அரசு கூட்டுறவு நிறுவனங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்படும். அந்த அறிவிப்போட விட்டுட்டாங்க. அறிவிப்பு 66, ஒப்பனை தேங்காயை தமிழ்நாடு தென்னை நலவாரியத்தின் தமிழ்நாடு கோகனட் வெல்ஃபேர் போர்டு மூலம் அரசே கொள்முதல் செய்வதோடு கொள்முதல் விலையையும் அரசே நிர்ணயம் செய்யும். மேலும் தேங்காய் எண்ணெய் அரசு கொள்முதல் செய்து நியாய விலைக் கடையில் விற்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அந்த தென்னை மர விவசாயிகள்லாம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்மையில் அறவழியில் சென்னையில் போராட்டம் நடத்தினாங்க. அதற்கும் தீர்வு காணல இந்த அரசு. இப்படி தென்னை விவசாயிகளுக்கு இந்த ஆட்சி வந்தவுடனே நான் சொன்ன அந்த அறிவிப்பில் இடம்பெற்ற நிறைவேற்றப்படும் சொன்னாங்க, அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லை மூட்டைகளாக பிடித்து அரசு நேரடி கொள்முதலுக்கு கொண்டு செல்றாங்க. அங்க உடனே கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுக்கு உடனுக்குடன் ஒரு வங்கியில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது வரவு செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் நேரடி கொள்முதல் அரசு நெல் கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. இதுல படிக்காத விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. இதனால் பல சிரமங்கள் இருக்கின்றன. இதை எடுத்து சொன்னோம், அதையும் சரி செய்யல. அதோடு விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்யாத காரணத்தால அவர்கள் திறந்த வெளியில மூட்டையில அடுக்கி வச்சு, அண்மையில் மழை பெஞ்சது, போன வருஷம் மழை பெஞ்சது, இந்த வருஷம் மழை பெஞ்சது, நிறைய நெல் மூட்டைகள் நனைந்து முளைத்து வீணாகி இருக்கின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில் கூட பாத்தீங்கன்னா அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 35,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செஞ்சு அங்கேயே இருப்பிச்சிட்டு இருக்காங்க. அது வேற இடத்துக்கு கொண்டு போகல. வேளாண் பட்ஜெட் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள்